டெல்லியில் பற்ற வைத்த தீ, அந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான தொடங்கிய அந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில ஒரு தீப்பந்தமாய் மாறி இருக்கிறது. இந்த தீப்பந்தத்தை ஏந்தியவர்கள்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முதன்மை இடம் பிடித்திருக்கு. இவர்களினுடைய இந்த போராட்டம் ஒட்டுமொத்த தியாகத்துக்கும் கிடைத்த வெற்றியாக தான் இந்த தர்மேந்திர பிரதான், அதாவது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு தன்னுடைய பதவியை தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சிருக்காரு. பெரும் கேள்வி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு, அதாவது பதவி ஏற்ற உடனே பாத்தீங்கன்னா போய் ரீல்ஸ் போட்டாங்க, ஒவ்வொரு மக்களையா சந்திச்சாங்க, ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த பிரச்சனையா நான் உடனே தீர்த்துடுவேன், குடிநீர் பிரச்சனையா நான் உடனே தீர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னை ப்ரமோட் செய்து கொண்டிருந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே இன்னைக்கு இதை பத்தி கேள்வி கேட்டா இதை பத்தி பேசாதீங்க, இதை பத்தி நாங்க பேச மாட்டோம், விஜய் மிஸ்ஸிங் சொல்லிட்டு இன்னைக்கு ஓட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா பேசக்கூடிய மாணவர்கள் மிஸ்ஸிங் சொல்லிட்டு டேம்ப்ளேட் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஜோதிகா அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சூர்யா அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதே போல வெற்றிமாறன் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே தங்களுடைய முடிந்த சப்போர்ட்களை தெரிவித்திருக்காங்க. ஒரு உளவாளியும் இந்த கூட்டத்தில் நுழைஞ்சாங்க. அவங்க யாருன்னா சனம் செட்டி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்க யாரு, நீங்க ஸ்டூடெண்டா, கை தூக்குங்க ஸ்டூடெண்ட்லாம், நீங்கள் யார், நீங்கள் சிஜேபி பார்ட்டியா, கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி அட்டண்டன்ஸ் வேலைலாம் எடுத்தாங்க. சரி, இவங்க என்ன அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன் போராடுறதுக்கு, யார் சொல்லியும் வரல, நானாக இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த போராட்டத்தை பயன்படுத்தி அரசியல் சாயம் யாராவது பூசிக்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் கோமாளிகள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இல்லை, நீங்கள் இங்கே வந்ததுக்கான நோக்கம் என்ன? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லியில் பற்ற வைத்த தீ, அந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான தொடங்கிய அந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஒரு தீப்பந்தமாய் மாறி இருக்கிறது. இந்த தீப்பந்தத்தை ஏந்தியவர்கள்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முதன்மை இடம் பிடித்திருக்கு. ஸோ இங்கே நடக்கக்கூடிய போராட்டம், இன்னைக்கு நடந்த இந்த நீட் வினாத்தாளுக்கு எதிராக சிஜேபி போராடிய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அதாவது நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில சைதாப்பேட்டையில, அதாவது காங்கிரஸ் அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய போராட்டத்தை, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய போராட்டத்தை நடத்தினாங்க. என்ன அப்படின்னா, நீட் பேன் நீட் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. ஆனா டெல்லியில நடத்தக்கூடிய போராட்டம் என்னன்னா, நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றது. இதுவரைக்கும் அதாவது உயிரிழந்தாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கான இழப்பீடு கொடுக்கணும், அதற்கு பொறுப்பான கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 23 நாட்களுக்கு மேல அந்த சிஜேபி என்ற அந்த பார்ட்டியின் மூலம் மாணவர்கள் தன்னெழுச்சியாக இணைந்து அந்த டெல்லியில மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க. அதுல முதல் வெற்றியை சிஜேபி இன்னைக்கு அடைந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களினுடைய இந்த போராட்டம் ஒட்டுமொத்த தியாகத்துக்கும் கிடைத்த வெற்றியாக தான் இந்த தர்மேந்திர பிரதான், அதாவது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு தன்னுடைய பதவியை தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சிருக்காரு. சரி, இதோட இது முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் மேலும் தீவிரமடைது டெல்லியில இருக்கக்கூடிய இந்த சிஜேபியின் போராட்டம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் 3 கோரிக்கையை டெல்லி அரசாங்கத்திடம் வைத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, உயிரிழந்தாங்க இல்லையா, இந்த நீட் தேர்வின் மூலயமாக அவங்க வெற்றி பெறாமல் உயிரிழந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் மதிப்பு கொடுக்க வேணும் அவங்களுக்கு சன்மானமா அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 23 நாட்கள் 24 நாட்களாக போராடிய அத்துணை மாணவர்களும் தன்னெழுச்சியாக வந்தவர்கள் இந்த சிஜேபி என்ற அமைப்பின் கீழே மாணவர்கள் போராடினார்கள். அப்போ காவல்துறையினர் பல பேரின் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அந்த ரப்பர் குண்டு, அதே போல பாத்தீங்கன்னா அவர்களுடைய விழா எலும்பு, முட்டி ஆகிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தடியடி நடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் வாழறான் அப்படின்னா முக்கியமா கால் செயல்படாம போனோம்னா அவனுடைய முட்டியை குறிவைத்து அடித்தால் போதும், அவனுடைய கால் செயல்பட முடியாது. ஒரு மனுஷனையே படுத்த படுக்கையே ஆக்கணும்னா அவனுடைய விழா எலும்பு ஒன்றை நம்ம உடைச்சோம் அப்படின்னா அவனால உயிர் வாழ முடியாது.
அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய பிணமாக அந்த மனிதன் மாறிடுவான். அப்படி இருக்கும்போது இது போன்ற தாக்குதலை எல்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய போலீசார் வந்து கையாண்டாங்க. ஸோ அந்த போலீசாருக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அதே போல அந்த மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே திரும்ப பெறணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து போராடக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு. ஆகவே மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றணும். இல்லை எங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, மக்களுக்கான ஆட்சி நடக்குது அப்படின்னும் போது மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு அரசாங்கம் அதை தீர்க்கவில்லை அப்படின்னா போராடக்கூடியது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரினுடைய கடமை. ஆகவே வந்து அதை வந்து போராடக்கூடாது. அந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடியடி நடத்துறது, காவல்துறையினர் இந்த ரப்பர் குண்டு அவங்க உடம்புல இருந்து அந்த குண்டை பிற்க முடியாத அளவுக்கு சர்ஜரி பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு ரப்பர் குண்டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களினுடைய வயிற்று பகுதி, இடுப்பு பகுதியிலலாம் வந்து தாக்கி இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தியதுக்கு காவல்துறை சார்பாக யார் யார் இந்த வேலைகளை பண்ணாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் விலக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 கோரிக்கைகள் இது நிறைவேற்றப்படலை. ஆகவே இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேறினால்தான் போராட்டம் வாபஸ் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு செக் வைத்திருக்கிறது சிஜேபி. அதாவது கிட்டத்தட்ட 12 வருடமாக பிஜேபி ஆட்சியில் இருக்கு. இதுவரை வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம், ஒரு அமைச்சர், ஒரு எம்பி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்பியை ஒரு மக்கள் நினைத்தால், குறிப்பாக இளைய தலைமுறையினர் நினைத்தால், அவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை பொறுப்பேற்று அவர்களை பதவி விலக வைக்க முடியும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமாக இந்த மாணவர்களின் தன்னெழுச்சியான இந்த போராட்டம் மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இனிமேல் ஆட்சியாளர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். என்னடா ஒரு சாதாரண ஒரு 10 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியும் அப்படின்னா அப்ப அந்த மாணவர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு. ஆகவே நம்ம எதனா தப்பு செஞ்சா நாளைக்கு இதே போல ஒரு போராட்டம் வெடித்தால் நாமும் பதவி விலக நேரிடும் அப்படின்ற ஒரு பயம். அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு நடக்காம இருக்கணும்னா முதல்ல அவன் பயப்படணும். அப்படிப்பட்ட அந்த பயத்தை விதைத்திருக்குது இன்னைக்கு இளைஞர்களின் எழுச்சி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா சென்னையில, அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் போராட்டம் எப்படி எடுக்கிறாங்கன்னா பேன் நீட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வினாத்தாள் கசிவுக்கு எதிராக சிஜேபி போராடுறதுக்கும் அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. நீட்டே வேணாம், நீட்டை விலக்கி கொடு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து இந்த கோரிக்கை வந்து கை கூடுமா, இல்லை அரசாங்கம், மத்திய அரசு அதை நிறைவேற்றுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு நிறைய சட்ட திருத்தங்கள் தேவை. ஏற்கனவே அந்த அது வந்து நீதிமன்றத்தால் தான் அந்த விலக்கு அளிக்க முடியும் அப்படின்ற பல சிக்கல்கள் இந்த பேன் நீட் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கோரிக்கைகள் நிறைவேறினால் இங்க சென்னையில் இருக்கக்கூடிய சிஜேபியை சேர்ந்த சில பேர் போராடுறாங்க இல்லையா, அவர்கள்லாம் வந்து மீண்டும் தன்னுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்வாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி பல கேள்விகளை, குறிப்பாக ஒரு என்ன சொல்லுது, சீமானவர்கள் கூட அதுக்கு வந்து தலைமை தாங்கல. எல்லா மாணவர்களும் தன்னெழுச்சியாக வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் சென்னையை நோக்கி படையெடுத்து வந்து மாணவர்கள் பேசிய ஒவ்வொரு பேச்சும் செருப்படி கொடுத்தது போல இருந்தது பல பேருக்கு. அதாவது இதற்கு பொறுப்பானவர்களுக்கு அந்த அளவுக்கு மாணவர்கள் அறிவுபூர்வமாக, குறிப்பாக பிட்டு பேப்பர் இல்லாம தன்னுடைய மனசுல பட்ட மக்களின் வேதனைகளை எடுத்து பேசியிருக்காங்க. என்னன்னா இவ்வளவு நடக்குது. குறிப்பா தமிழ்நாட்டில், நம்ம டெல்லிக்கு கூட விட்டுடுங்களேன், டெல்லியில போராட்டத்தை கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு கவனிக்க வேண்டான்னு கூட நீங்க உதறி தள்ளிட்டு போங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை நகரத்துல மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடுறாங்க அப்படின்னா அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசாங்கம் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதற்கான பின்னணி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தாக்கப்பட்டதற்கு பிறகு, கைது செய்யப்பட்டதற்கு பிறகு யாருமே கண்டனம் தெரிவிக்கல. ஏன் கண்டனம் தெரிவிக்கல? கூட்டணி கட்சி தலைவர் தானே அப்படின்னு இருக்கக்கூடிய சொல்லி 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 அதற்கு பிறகு ஒரு கண்டன அறிக்கை வந்து ஃபார்மாலிட்டிக்கு அந்த கண்டன அறிக்கை வெளிவந்தது. ஆனா அந்த அவர்கள் போராடினாங்க இல்லையா, இப்போ ராகுல் காந்தியே போராடினாரு காங்கிரஸ் கட்சி சார்பாக அப்படின்னா அவருடைய போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லி டிவிகே சார்பாக தெரிவிக்கப்படவில்லை. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சிக்கு போராடவே தகுதி இல்லை. அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு கூட நீங்க கண்டன அறிக்கை வெளியிடுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா இப்படி மாணவர்கள், குறிப்பாக டெல்லியில போராடக்கூடிய மாணவர்களை நான் சேர்க்கல,
தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்த மாணவர்கள் இன்னைக்கு தெருவில் நின்று போராடுறாங்க அப்படின்னும் போது, தெருவில் நின்று போராடுறதால நாங்கள் கைது செய்கிறோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுவது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, நீங்கள் அந்த கண்டன அறிக்கையை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு போராட்டம் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு தலைவர்கள் அவர்களை இப்படி வந்து அடிதடி நடத்தி அந்த இடத்துல வந்து கைது செய்து அதை ஒரு கலவரமாக மாற்றுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களினுடைய அந்த கண்டன அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்க டிவிக்கு அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதேதான். பெண்களினுடைய ஆடைகளை கிழித்து அந்த அளவுக்கு, அதாவது ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்றாங்கன்னா பெண் போலீசார் அவங்களை எப்படி கையாளணும்னு கூட தெரியாத அளவுக்கு பெண்களினுடைய ஆடையை கிழித்து இன்னைக்கு கைது செய்து அவங்களை நீங்க வந்து ஜனநாயக விரோதமாக நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க. ஸோ வந்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதே வேலையை தான் இங்கேயும் செய்தே. ஆகவே நீங்க வந்து இதற்கு என்ன பொறுப்பேற்றுக்க போறீங்க அப்படின்ற பெரும் கேள்வி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு, அதாவது பதவி ஏற்ற உடனே வந்து பாத்தீங்கன்னா போய் ரீல்ஸ் போட்டாங்க, ஒவ்வொரு மக்களையா சந்திச்சாங்க, ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த பிரச்சனையா நான் உடனே தீர்த்துடுவேன், குடிநீர் பிரச்சனையா நான் உடனே தீர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னை ப்ரமோட் செய்து கொண்டிருந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே இன்னைக்கு இதை பத்தி கேள்வி கேட்டா இதை பத்தி பேசாதீங்க, இதை பத்தி நாங்க பேச மாட்டோம், இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி இதை கை நழுவி விட்டு போகிறார்கள். அப்படின்னா இந்த மாணவர்கள் இங்க போராடுவதற்கு யார் பொறுப்பேற்பா? அமெரிக்கா ட்ரம்ப் அதிபரை கூப்பிடலாமா? இந்த போராட்டத்துக்கு நீங்க தார்மீகமா பொறுப்பேற்றுக்கோங்க அப்படின்னு அவர் மேல நம்ம பழி போடலாமா? இல்ல யார் பொறுப்பேற்பா அப்படின்ற ஒரு கேள்வி, பெரும் கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சொன்னது என்னன்னா, நாங்க நீட் விலக்குக்கு ஆதரிக்கிறோம், அனிதாவினுடைய மரணத்துக்கு இரவோடு இரவா விஜய் அவர்கள் சென்று போய் பார்த்துட்டு வந்தாரு, ஸோ நீட் விலக்கு தான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் ஆரம்பிச்சப்போ பல கேள்விகள் கேட்கப்பட்டப்போ உங்களுடைய கொள்கை இதுதான், நிலைப்பாடு இதுதான் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு போராடக்கூடியவர்கள் விஜய் மிஸ்ஸிங் சொல்லிட்டு இன்னைக்கு ஓட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா பேசக்கூடிய மாணவர்கள் மிஸ்ஸிங் சொல்லிட்டு டேம்ப்ளேட் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு விஜய் அரசாங்கம் மாணவர்களினுடைய இந்த வாழ்க்கை பிரச்சனையில, குறிப்பாக அவர்களினுடைய வருங்கால தலைமுறை ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய அந்த கனவுடன் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய அந்த பிரச்சனையில இப்படி வாய்மூடி இருக்கிறத பார்த்து அந்த மாணவர்கள் மனம் உடைந்து மிஸ்ஸிங் விஜய் அப்படின்னு சொல்லி டேம்ப்ளேட் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமை தான் இங்க உருவாக்கி இருக்கு. ஒண்ணுமே இல்லை. அதாவது இன்னைக்கு வந்து பிஜேபி அரசாங்கத்தின் மூலமாக இந்த நீட் தேர்வின் மூலம் இந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு. அதற்கு பொறுப்பான தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி அங்க போராட்டம் வெடிச்சது இல்லையா? அதே போல இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பேன் நீட்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த நீங்க இதற்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க. ஆகவே நீங்க அரசாங்கத்தை விட்டு விலகணும்னு சொல்லி மாணவர்கள் உங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி தான் இந்த இடத்துல வைக்கப்படுது. மாணவர்கள் நினைத்தால் யாரையும் பதவியை விட்டு விலக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சான்றை அளித்து விட்டு இங்கேயும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்குது. ஆகவே வந்து ஒரு மக்களின் பிரச்சனையோ அப்படி இல்லைன்னா மாணவர்களின் எதிர்காலமோ, குறிப்பாக இளைஞர்கள் ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு நீங்க சிஎம் ஆயிருக்கீங்க. அப்படிப்பட்ட சிஎம் சீட்ல அவர்களின் ஓட்டுக்களை வைத்துக்கொண்டு நீங்க உட்காரக்கூடிய நீங்க இன்னைக்கு நீங்க வந்து வாய் திறக்காம இருக்கீங்க. குறிப்பாக திரையுலகினர் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, பல பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஜோதிகா அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சூர்யா அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதே போல் வெற்றிமாறன் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து எல்லாருமே தங்களுடைய முடிந்த சப்போர்ட்களை வந்து தெரிவித்திருக்காங்க. அதே போல் ஒரு உளவாளியும் இந்த கூட்டத்தில் நுழைஞ்சாங்க. அவங்க யாருன்னா சனம் செட்டி. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, நீங்கள் யாரு, நீங்கள் ஸ்டூடெண்ட்டா, கை தூக்குங்க ஸ்டூடெண்ட்லாம், நீங்கள் யார், நீங்கள் சிஜேபி பார்ட்டியா, கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து அட்டண்டன்ஸ் வேலைலாம் எடுத்தாங்க. சரி, இவங்க என்ன அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோன்னா போக போக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன் போராடுறதுக்கு, யார் சொல்லியும் வரல, நானாக வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ வந்து இந்த போராட்டத்தை பயன்படுத்தி அரசியல் சாயம் யாராவது பூசிக்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் கோமாளிகள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இல்லை, நீங்கள் இங்கே வந்ததுக்கான நோக்கம் என்ன, நீட் தேர்வை ரத்து செய்யணும்ன்றதை பற்றி பேசுனீங்களா, வரவேற்பாங்க. இல்லை, நீட்டுக்கு வந்து வினாத்தாள் வெளியானதுக்கு எதிராக நீங்கள் முழக்கமிடுறீங்களா, அதை வந்து ஆதரி
ஆதரிப்பாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நான் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்ததாங்க இங்கே போராடுறேன் அப்படின்னு சொல்லி நான் விஜய் சாரோட ஃபேன், நீங்கள் விஜய் சாரோட ஃபேனாக இருங்க, இல்லை உஷா ஃபேனாக இருங்க, இல்லை எந்த ஃபேனாக வேணால் இருங்க, கிராம்ப்டன் ஃபேனாக கூட சுற்றிக்கிட்டு இருங்க, அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீங்கள் வந்ததுக்கான நோக்கத்தை விட்டுட்டு நான் இவங்க ஃபேனு, நான் அவங்களுடைய டேபிள் ஃபேனுன்னு சொல்லி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அப்போது உங்களை அந்த மாணவர்கள் விரட்டி அடித்தது சரியா தப்பா? உங்களை போல நடிகர்கள் எத்தனை பேர் அந்த இடத்துல வந்து பேசினாங்க. அவங்க ரேவதி அவர்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க, மாணவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்போம், உங்களுடைய போராட்டத்தை அறவழியில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பல குரல்கள். வெற்றிமாறன் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை இரவுனா மாணவர்களோடய இருந்து தங்களுடைய சப்போர்ட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் இங்கே வந்துட்டு இங்கே பேசிட்டு போன உடனே அடுத்து நீங்கள் டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸோட பேஜெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை தமிழச்சியா இந்த சனம் ஷெட்டி பார்த்தீங்களா? அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டம், அதாவது கட்சி உருவில் கூடிய அந்த கூட்டத்தை வந்து விரட்டி அடித்தாங்க. சிங்கப்பெண்ணி அவங்க அசிங்கமாக இல்லை. ஒரு மாணவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க உங்களுக்கு துப்பு கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு. இவங்க அந்த கூட்டத்தில் வந்து டிவிகே பற்றியும் விஜய் பற்றியும் ஜனநாயகன் படம் பற்றியும் வந்து இங்கே ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து பச்சை தமிழச்சி, அவங்க வந்து சிங்கப்பெண்ணா? முன்ன பின்ன சிங்கப்பெண் யாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு கொள்கை தலைவராக பின்னாடி வச்சுருக்கீங்களே வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், அவங்களாம் யார்? அவங்களாம் சிங்கப்பெண் கிடையாதா? ஸோ வந்து இதுக்கு தான் இவர்களை வந்து தற்குறி அப்படின்னு சொல்லி திட்டுறதுல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்ற அளவுக்கு மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வேலைகளெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழரும் இவங்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிட்டாங்க. இதில் வந்து டெல்லியில் மேலும் 2 கோரிக்கைகள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சரி அப்படின்னு சொல்லி போராட்டத்தை விலக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போராட்டம் பேன் நீட் அப்படின்னு எடுக்கிறதால இந்த நீட்டை ரத்து செய்தால் மட்டும்தான் நான் போராட்டத்தை விடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு போச்சு அப்படின்னா இது விஜய் அரசாங்கத்துக்கு மீண்டும் மீண்டும் மேலும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக ஆபத்தாக மாறிவிடும். ஏன்னா வந்து நீங்க வந்து அந்த போராட்டக்காரர்கள் மத்தியில ஒரு எம்எல்ஏக்களோ இல்ல அமைச்சர்களோ யாருமே வந்து பார்க்கல, இல்ல நாங்க உங்க கோரிக்கையை மத்திய அரசிடம் கொண்டு போறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, போய் படிங்க, படிப்பை வீண் பண்ணிடாதீங்க, போராடி போராடி படிப்பை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசி ஆறுதல் சொல்லியிருந்தா கூட மாணவர்கள் அமைதியாக இருப்பாங்க. ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணல, போராடுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க, வாய் திறக்காம எந்த மக்களினுடைய பிரச்சனைக்கெல்லாம் வாய் திறக்காம மிகவும் அமைதியாக நீங்க வந்து உங்களுடைய நாட்களை கடந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது போல நாளை விஜயும் பதவி விலகுவதற்கான அத்துணை வாய்ப்புகளும் இங்க தமிழ்நாட்டில் பெருகி கொண்டிருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைநகரம் சென்னையில தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியினர் மாணவர்களுக்கு ஆதரவாக போராட போறாங்க. ஆகவே டிவிகே அரசாங்கம் இதற்கு என்ன தீர்வு கொடுக்க போகுது, என்ன தார்மீக பொறுப்பு ஏற்க போகுது அப்படின்றது தான் இவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி அதை செய்ய தவறியது என்றால் நிச்சயமாக விஜய் அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கு இந்த மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற கடும் எச்சரிக்கையாக தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ வந்து இது குறித்து முழுமையான ஒரு அலசலாக இந்த காணொலியில் பார்த்தோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.